வணக்கம் நண்பர்களே. திருலட்சுமி சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல நம்ம அதிரடி திருப்பங்கணங்கா பார்த்தோம்னா கஜேந்திரனை மடக்கி பிடிக்கிறாங்க அதிகாரிக. கோழி கூட்டுக்குள்ள ஒளிஞ்சிருந்து யாரை நம்மள பிடிக்க முடியாத நீ டிம்பு அதிகாரிக்கு டிமிட்கி கொடுத்துட்டு இருந்த நம்ம கஜேந்திரனை தர நீ சட்டையை பிடிச்சு இழுத்துட்டு வராரு அதிகாரி. அது வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லலாங்க. இந்த பாருடா, நீ எம்எல்ஏ பதவியை கள்ள ஓட்டு போட வச்சு நீ வாங்கியிருக்க. இப்ப அது அதிகாரப்பூர்வமா உண்மையா நீ நிரூபிக்கப்பட்டுட்டு நீ கடைசி வரைக்கும் களி திங்க வேண்டியதான். வாடா அப்படின்னு அந்த இடத்துல நம்ம கஜேந்திரன் சொட்டையை முடிச்சு அதிகாரி இழுத்துட்டு போறாங்க. இந்த சைடு பார்த்தோம்னா நம்ம அதிகாரி கால் பண்ணி நம்ம திவ்யா கிட்ட பேசுறாங்க. இந்த பாருங்க திவ்யா, நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? என்ன கம்ப்ளைண்ட் சார்? அதான் மகாவோட வலையில ஒரு திருடன் தலையில அடிச்சு திருடிட்டு. ஆமா, இது கொடுத்து 2 மாசம் ஆகுது. அதுக்கு பிறகு இப்பதான் நீங்க அதை தூசி தட்டி புரட்டுறீங்களா இந்த கேஸை அப்படின்னு கேட்குறாங்க. இவ்வளோ நாள் ஆயிட்டு நாங்கள் அந்த விஷயமா மகா கிட்ட விசாரிக்கணும் அப்படின்னு சொல்ல நேரம், சரி நீங்கள் விசாரிக்கலாம், நான் கட்டிக்க போகிற திரு வீட்டில் தான் இருக்காங்க, தாராளமாக அங்கே போய் விசாரிங்க அப்படின்னு அந்த இடத்துல வளையல விசாரிக்க அனுப்பி விட்றாங்க. அப்போ தான் நம்ம கவிதை பார்க்குறாங்க. எந்த வளையலை வச்சு விசாரிக்கிறீங்க? நேற்று வரைக்கும் வளையல் பிரச்சனை தான் இந்த வீட்டில் ஓடி இருக்கு. இவ வளையலை திருடிட்டா அப்படின்னு சொன்னால் இவளுக்கு வளையல ஒரு திருடன் திருடுவானா அப்படின்னு நம்ம கவிதா கேட்க நேரம், நம்ம கவிதாக்கு மூளைக்கு உரைக்கு, ஓஹோ இது அப்போ இந்த ஒரிஜினலாக இந்த மகாவோட வளையல் தான் இதை திடீர் சிவர்கிட்ட இருந்து அடித்து தலையில் அடித்து திருடியிருப்பான் போல. இப்போ எனக்கு நல்லாவே புரிஞ்சு, ஆனால் ஏதோ ஒரு காரணத்தை கொண்டு இவ உண்மையை சொல்லிடக்கூடாதுன்னு இந்த வீட்டை விட்டு மகாவை விரட்டுறதுக்காக ஸ்கெட்ச் பண்ணியிருக்கான் தினேஷ் அப்படின்னு கச்சிதமாக தூக்கிறாங்க நம்ம கவிதா. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டோன்னு நம்ம சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் தான் நம்ம கஜேந்திரனை முடக்கி பிடிக்க அதிகாரிக வராங்க. கோழி கூட்டுக்குள்ளே மறைஞ்சிருந்து டிமிக்கி கொடுக்காங்க. நம்ம லட்சுமியோட பாட்டி, இவன் வேற எங்கே போயிருப்பான், இவனுக்கு செருப்பெல்லாம் கிடக்குது, இவன் இங்கே தான் இருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் மோகனவல்லி, என்ன கிளவி நீ வேற போட்டு கொடுத்துட்டு இருக்கா, அவள் இங்கே இல்லை, சொன்னால் கேட்க மாட்டீங்களா, இப்போ தேடிக்கிடுங்க அப்படின்னு ரூம் ஃபுல்லாக ஜல்லடை போட்டு கண்ணால் மேயிறாங்க அதிகாரிங்க. அப்போ தான் கோழி கூட்டுக்குள்ளே இருந்து ஒரு கண்ணு நம்மளை பார்த்தது மாதிரியே இருந்த, கண்டிப்பாக அந்த கோழி கூட்டுக்குள்ளே தான் இவன் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அந்த இடத்துல அதிகாரி கோழி கூட்டை எடுத்து கோழி அமுக்கிறது மாதிரி நம்ம கஜேந்திரனை அமுக்கி பிடிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, விடுயா அப்படின்னு சொல்ல, என்னையா உன்னை பிடிக்கிறதுக்கு என்ன வலை வீசி பிடிக்கணுமோ, நீனே கள்ள ஓட்டில் தானே எம்எல்ஏ ஆனா, அதுக்கு பிறகு உனக்கு என்ன இந்த வீராப்புவம் பதவியெல்லாம் போச்சு, இனி கடைசி வரைக்கும் நீ எம்எல்ஏ போஸ்ட்ல ஒரு போஸ்ட்லேயும் நிற்க முடியாது, அதுவும் இல்லாமல் நீ ஜெயிலில் களி திங்க வேண்டியதான், வாயா அப்படின்னு தரன்னு சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. நம்ம பாட்டிக்கு செம்ம சந்தோஷம். இவனெல்லாம் இப்படி தான் தண்டனை கிடைக்கணும். என் பேத்தி விஷயத்தில் இவன் செய்த வேலையால் இவன் என் கண்ணு முன்னாடி இருக்கக்கூடாது, இப்போ இவன் ஒளிஞ்சு போனோம், அதுதான் நல்லது அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்கங்க. இந்த சைடு பார்த்தோன்னா, என் கணவர் வீட்டில் நான் இருக்கிறேன், ஆனால் என் கணவர் என் கழுத்தில் தாலி கட்டின விஷயம் இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சுதுன்னா அவ்வளோதான், என் பாடு பெரிய பாடாயிரும், இங்கேருந்து எஸ்கேப் ஆகலான்னா இப்போ முடியாத லெவலுக்கு ஆகிட்டிய அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னம்மா செய்ய அப்படின்னு நம்ம மகா அழுதுட்டு இருக்க நேரம் அவங்க அம்மாவோட புக்கு ஓப்பன் ஆகுது. அந்த புக்கில் இருந்து ஒரு பேஜி கரெக்டாக இருக்குது. அந்த பேஜ் எடுத்து படிக்கிறாங்க. இந்த நீ விலகி போகணும்னு நினைக்கிற, ஆனால் தாலி கட்டின சொந்தம் அப்படியெல்லாம் அவ்வளோ கூடிய சீக்கிரம் விலகாது, அது ஒன்று தொடர்ந்துட்டு தான் இருக்கும். நீ விலக நினைச்சாலும் இந்த உறவை விட்டுக்கிட்டு உன்னால் போக முடியாது அப்படி அவங்க அம்மா புக்கில் படிக்காங்க. இதை பார்த்த உடனே, என்னம்மா நான் இந்த வீட்டை விட்டு போயிடணும்னு தானே நினைக்கிறேன், ஆனால் நான் இந்த வீட்டை விட்டு போக முடியாத அளவுக்கு என்னை சுற்றி பிரச்சனை வருமா, எனக்கு ஒன்றுமே புரியலம்மா அப்படின்னு அந்த இடத்துல நம்ம மகா ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, என்னடா என்னை சுற்றி நடக்குது, ஆனால் நான் எப்படி பார்த்தாலும் இங்கேருந்து இருக்கக்கூடாது, இங்கேருந்து போகியே ஆகணும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் தான் அதிகாரிங்க நம்ம திவ்யாவுக்கு கால் பண்ணுறாங்க. என்ன
என்னங்க யார் சார் அப்படின்னு வந்து கேட்க நேரம், நாங்கள் அதிகாரி பேசுகிறோமா, நீங்கள் 2 மாதத்துக்கு முன்னாடி வளையலை காணல மகாவை தலையில் அடித்து போட்டுட்டு வளையலுக்கு திருடிட்டு போயிட்டாங்க, திருடேன் அப்படின்னு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கல்ல, அந்த கம்ப்ளைண்ட் விஷயமா அந்த மகாட்ட நேரடியாக விசாரிக்கணும், அப்போ தான் அதை பற்றி ஏதாவது தெரிய வரும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம், சரி சார் எத்தனை மாதத்துக்கு பிறகு இப்போ தான் கேட்குறீங்க, நாங்கள் மறந்தே போயிட்டோம். சரி, மகா வந்து நான் கட்டிக்க போகிற திரு வீட்டில் தான் இருக்கா, தாராளமாக அங்கே போய் நீங்கள் விசாரிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அதிகாரியும் நம்ம திரு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வந்த உடனே மகாவை வந்து கூப்பிட்டாங்க. என்ன அப்படின்னு வந்து நம்ம அதிகாரியை பார்த்தோன்னே கப்புனி பயப்படுறாங்க. என்னடா இவருக்கு தான் உண்மையெல்லாம் தெரியுமே, எதை வந்து போட்டு கொடுத்துடக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல பயப்படுறாங்க. அதோட பார்த்தோன்னா என்ன விஷயம் சார் அப்படின்னு வந்து நம்ம மகா கேட்க நேரம் தான், உங்கள் தலையில் அடித்து ஒரு திருடை வந்து வளையலை திருடி போயிட்டு போனான்னு சொன்னீங்களே, அவனை பற்றி அடையாளம் எனக்கு தெரியணும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம மகா என்னத்தை தான் சார் சொல்லுவேன், அந்த திருடனே இந்த வீட்டில் தான் இருக்கிறான், அப்புறம் நான் அவனை கையும் களவுமா பிடிக்கலான்னா எனக்கு முடியாத, காவேரி அக்கா மேலே எனக்கு மதிப்பு இருக்குது, அப்படி இருக்க நேரம் அவங்க புருஷன் திருடேன்னு சொன்னால் அவங்களால எப்படி ஏற்றுக்க முடியும், ஏற்றுக்கிடவே முடியாது, அதனால கண்டிப்பாக வந்து நான் சொல்ல முடியாத சுச்சுவேஷனில் இருக்கேன் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. உங்களுக்கு கொஞ்சமாவது ஞாபகம் இருந்தால் சொல்லுங்கம்மா, அந்த திருடன் முகசாயல் எப்படி இருந்த ஏதாவது ஒரு விஷயம் அவனை பற்றி தெரிஞ்சுனா சொல்லுங்க அப்படின்னு வந்து அந்த அதிகாரி வந்து நோண்டி நம்ம மகாவை நொங்கதுக்க நேரம் கவிதா வாராங்க. என்னடா இவளுக்கு வளையல ஒரு திருடனானா, அப்போ கண்டிப்பாக அந்த திருடன் தினேஷாக தான் இருக்கும், இது இந்த மகாவுக்கே தெரிஞ்சிருக்கும், அப்போ அந்த வளையலை திருடி தான் காவேரி கிட்ட கொண்டு கொடுத்துருப்பானோ இருக்கும் இந்த தினேஷ். ஏன்னா நேற்று அவனுக்கு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்தா இந்த மகா தன்னை பற்றி ஏதோ உண்மையை சொல்லிடுவா போல, அதுக்காக தான் எல்லாமே சொல்ல விடாமல் தடுத்து இப்படிப்பட்ட பெர்ஃபார்மன்ஸை போட்டானா. இவன் பயங்கர ஆளாக தான் இருப்பான் போலுக்கு, மகாவோட வளையலை திருடிக்கிட்டு மகா மேலே திருட்டு பலியை போடுறான், இவனை வந்து லேசுப்பட்டவனி நினைக்க முடியாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல கவிதா வந்து நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம மகா எப்படி அவங்கள கோர்த்து விடுறதுக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு வந்து அந்த இடத்துல சாரி எனக்கு சுத்தமாக அந்த ஆளை பற்றி ஞாபகமே இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிடுறாங்க. என்னமா சொல்லுற, சுத்தமாக ஞாபகம் இல்லைன்னா நாங்கள் எப்படி அந்த நபரை வந்து கண்டுபிடிப்போம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பக்கத்தில் பின்னாடி மறைஞ்சு நின்று தினேஷ் கேட்டுட்டு இருக்காங்க. நல்ல வேளை இவன் நம்மளை போட்டு கொடுக்காத வர நம்மளுக்கு நல்லது தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க தினேஷ். அதோட பார்த்தோம்னா காவேரி வந்து கேட்குறாங்க, என்ன மகா உன்னோட வளையல் தொலைஞ்சிடுச்சா அப்படின்னு வந்து கேட்க நேரம், ஆமாக்கா நான் வந்து கோயிலேருந்து ஒரு வாட்டி வர நேரம் என் தலையில் அடித்து எங்கள் வளையல் கையில் இருந்ததை வந்து திருடிட்டு போயிட்டான் ஒரு திருடன், அவனை கண்டா அப்படின்னு வந்து சொல்லிட்டு எனக்கு அவனை பற்றி ஞாபகம் இல்லை, அதான் அதிகாரி அப்போ திவ்யாக்கா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க என் வளையல் காணோனி, அதுக்கு தான் அதிகாரி விசாரிக்க வந்திருக்காங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்க. நம்ம காவேரிக்கும் இவளுக்கு வளையல் காணாமல் போச்சு தான், என் புருஷனும் ஒரு திருடன் தான், அவனையும் நல்ல விதமாக சொல்ல முடியாது, அப்போ இது மகாவோட வளையலாம் இருக்குமா, சேச்சா அப்படி இருக்காது, என் புருஷன் அப்படியெல்லாம் எடுத்து தந்திருக்க மாட்டாரு அப்படின்னு வந்து காவேரி தனக்குள்ளே வந்து நினச்சிக்கிட்டுறாங்கங்க.